ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவோட தாங்க வந்திருக்கேன். லெஃப்ட் ஓவர் ரைஸ், அதாவது காலையில் இல்லை மத்தியானம் வச்ச ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நைட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சுருங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் என்ன மாதிரி யாருக்கெல்லாம் கடையில் ஃப்ரைட் ரைஸ் வாங்குறது ஒத்துக்கலையோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் கடலெண்ணெய் ஆட் பண்ணிட்டேங்க. அப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா அங்கங்கே கருக்கு முறுக்குன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால போட்டுட்டேன். கொஞ்சமாக சீரகம் லைட்டாக, இது கொஞ்சம் நல்லா பொரிய விடுவாங்க. இப்போது நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஃப்ரோசன் பட்டாணி ஆட் பண்ணுறேங்க. இது ஃப்ரோசன் பட்டாணிங்கிறனால எடுத்து ஒரு வாட்டி கழுவிட்டு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணி பச்சையாகவே எடுத்து தோல் உரித்து சேர்த்துவலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைனா ஊற வச்ச பட்டாணியை ஒரு 2-3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட இதில் சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட ஃப்ரோசன் இருந்ததுனால நான் சேர்த்துட்டேன், இல்லைன்னா இவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் பண்ணி சேர்த்துருக்க மாட்டேன். வெங்காயம் வணங்குற டைம்லேயே இந்த ஃப்ரோசன் பட்டாணியும் ரெடி ஆயிருங்க. இப்போ அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக நவுத்தி விட்டுட்டு லைட்டாக எண்ணெய் ஒரு 2-3 சொட்டு விட்டுட்டு இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்க போகிறோம். முட்டை நம்ம தனியாக போட்டு வறுக்க வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சம் கேப் பண்ணிவிட்டு இது பண்ணோம் அப்படின்னா நல்லாவே முட்டை வெந்து வந்துடும். என்கிட்ட கம்மியாக தான் சாப்பாடு இருக்குது, அதனால நான் 2 முட்டை மட்டும் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு சாப்பாடு அதிகமாக சேர்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுட்டு இப்போ அந்த முட்டையை மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வைப்போங்க. இப்போது இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இல்லைனா மஞ்சள் தனியாக ஒயிட் தனியாக நின்றும், அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரமாக தள்ளி வச்சுட்டு இப்போ நான் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த முட்டைக்கோஸ் ஃப்ரைட் ரைஸ் கடையிலலாம் நல்லா நீளமாக சன்னமாக வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குங்க. அதை ஒரு ஓரமாக ஆட் பண்ணிக்கிறேன். முட்டையும் முட்டைக்கோஸும் சேம் டைமில் வெந்து வந்துடும். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. இந்த முட்டைக்கோஸ் நம்ம அந்த எண்ணெய் எல்லாம் இருந்துச்சுல அதுலேயே வெந்து வந்துடும். ஓவர் குக்கும் ஆக தேவையில்லைங்க. முட்டை ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க, அதனால் முட்டையை மட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து. முட்டைக்கோஸ் இன்னும் வேகலை, அது ஓரளவுக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் மிளகாலாம் ஆட் பண்ணோன்னா சாப்பிடும்போது வாய்க்கு வரும், அதனால் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு குட்டி கிளிப் மிஸ் ஆயிடுச்சுங்க. இது என்னென்னா டொமேட்டோ பியூரி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், அதுவும் ஆப்ஷனல் தாங்க. இந்த டைமில் நீங்கள் உங்ககிட்ட சோயா சாஸ் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. என்கிட்ட காலி ஆயிடுச்சு, அதனால் நான் இந்த வாட்டி போடலை. இப்போது அந்த வெள்ளை சோறு இருந்துச்சுல அதை நல்லா கையில் பொடிச்சு வச்சுக்கலாங்க. இல்லை கட்டியாக இருந்துச்சுன்னா மிக்ஸ் ஆகிறது கஷ்டம், அதனால் பொடிச்சு வச்சு இப்போ அந்த சோறு எடுத்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இந்த டைமில் பொடி உப்பு தான் போட முடியும். இன்கேஸ் உங்களுக்கு மிளகா பொடி போடணும் இல்லை கரம் மசாலா தூள் போடணுன்னா போட்டுக்கோங்க. நான் அந்த இதெல்லாம் எதுவும் போடலைங்க, அதனால இன்னும் கொஞ்சம் மட்டும் க்ரீன் சில்லி சாஸ் போட்டுக்கிறேன். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெப்பர் கூட போட்டுக்கலாம் லாஸ்ட்டில். இப்போது இதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ப்ராப்ளம் இல்லை, மிக்ஸ் ஆக வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும்போது சிம்மில் வச்சுட்டோன்னா கருகி போகாமல் இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேங்க. இது நான் வீட்டிலையே அரைச்சி வச்சுக்குவேன் எப்போவுமே, அதை தான் போட்டுக்கிறேன். இந்த டைமில் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, காரமும் செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சோறு மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலக்கணும். கொஞ்சம் கேப் விட்டோம் அப்படின்னாலுமே கருக ஆரம்பிச்சிடுங்க, அதனால் கைவிடாமல் கலக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சுட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருங்க. இதில் நீங்கள் எக்கு ஆட் பண்ணாமல் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டுட்டிங்க அப்படின்னா வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் ஆயிரும். ஸோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விட சூப்பரான டிஷ்ஷு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.